ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற ரெசிபி ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு, அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஆப்டான ரெசிபி இது. அண்ட் ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபி இது. ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கூடுதலாக சேர்க்குறேன். இது சுவை அதிகமாக இருக்கும் அதுக்காக. அப்புறம் ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறேன்னா முந்திரியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்க்குறேன். முந்திரி வறுக்காது சேர்த்துருக்கேன், வேர்க்கடலை வறுத்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே துருவின இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறேன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நான் செய்ய போகிறது ஒரு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இங்கே வெங்காயம் வேணும்னா கூடுதலாக இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன சேர்க்குறேன்னா துருவி வச்சுருந்த பீட்ரூட் இதில் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பரான கலரில் நல்லா எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பீட்ரூட் ரைஸை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கும்போது எதுவுமே மிச்சமே வராது, எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அண்ட் ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபி இது. நம்ம பீட்ரூட் இதில் சேர்க்குறோம், அப்புறம் நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்கள் வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய சத்துக்கள் உடம்புல போய் சேரும். குழந்தைகள் பெரியவங்க யார் வேணால் இதை எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மேலே கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.